dear Sagos, this is Karthika. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. எங்கேயோ நடந்ததில்ல, ரொம்ப பக்கத்துல நடந்த ஒரு விஷயம் தான். அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அண்ட் நீங்க நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது நடந்தது மயிலாடுதுறையில. ரொம்ப நாள் ஆகல, ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் தான் நடந்திருக்கு. ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் பாஸ்போர்ட் ரிலேட்டடான இஷ்யூக்காக ஒரு நெட் சென்டருக்கு போயிருக்காங்க. அங்கே இருந்தவங்க ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க இஷ்யூஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நெட் சென்டர் வந்துட்டு போனதுக்கு பிறகு நெக்ஸ்ட் 1 வீக் சம்பந்தமே இல்லாத நம்ம ஃபோனுக்கும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லாத நோட்டிஃபிகேஷன், சம்பந்தமே இல்லாத ஓடிபிஸ்ன்னு நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்ன இருந்ததை விட ஃபோனோட சார்ஜ் டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிறத அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் 1 வீக்ஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், ஓடிபிஸ் இந்த மாதிரி சார்ஜ் ட்ராப் ஆகுறத அவங்க வாட்ச் பண்ணிட்டு வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அந்த பேரண்ட்டுக்கு தான் நிஜமாவே அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போகாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சைபர் கிரைம்க்கு இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அவங்க கண்டுபிடிச்சதில்ல. இந்த நெட் சென்டரில் இருந்தவர், அந்த ஆப்போட பேரை நான் இங்கே சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அந்த ஆப்போட பேர் நான் இங்கே சொல்லலை. அந்த ஆப் மூலயமா கண்டினியூஸாக இந்த பொண்ணோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அண்ட் இந்த ஃபோனையே ஃபுல்லாக அவர் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கானா இல்லை, அட் அ டைம்ல இதே மாதிரி 4 பெண்களுடைய ஃபோனை அவர் தன்னோட மொபைல் மூலமா ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாரு. இது மேபி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருந்திருக்கலாம். நான் ஏன் இதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஃபோன்ல சம்மந்தம் இல்லாம நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதுக்கு பின்விளைவுகள் இப்படியும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இன்னும் நிறைய வயசானவங்க கூட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தன்னோட ஃபோன் மூலமா பண பரிவர்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியாமல் வெறும் யூடியூப் பார்க்கறதுக்கும் இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கும் மட்டுமே கூட நிறைய பெரியவங்க இந்த ஃபோனை வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனை ஜஸ்ட் ஒரு ஆப் மூலயமா உங்களோட நாலேஜ் இல்லாமலே அவ்வளோ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் அந்த வேலையை பார்த்த பிரகஸ்பதி யாருன்னா இவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. சைலண்டாக 4 பேரோட ஃபோனை இவர் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி நமக்கு நடக்காதுன்னு யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஃபோனில் சார்ஜ் இறங்குது, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஃபோனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, பிரச்சனை ரொம்ப சீரியஸ், நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம ஃபோனை யாரும் ஆக்சஸ் பண்ண விடாதீங்க. அண்ட் 2வது, யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, ஒரு கால் பேசிட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்களே நம்பர் டயல் பண்ணி கொடுங்க. பக்கத்துலேயே நின்று பேசினதுக்கு பிறகு வாங்கி கட் பண்ணுங்க. அந்த பொண்ணு நம்பி தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ பின்விளைவுகள் நடந்திருக்கு. தேங்க் காட் அவங்க ஜஸ்ட் 1 வீக்லேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது லாங் டைம் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஃபோனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ பி அவேர் கைஸ். இந்த வீடியோ எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். யாராவது ஒருத்தருக்கு இது ஹை ஓப்பனிங்காக இருக்கும், இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ரொம்ப மினிமமான அட்டென்ஷன் கொடுத்த பெரிய பிரச்சனைகள் 1-2 நான் நோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் ஃபர்தர் வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கண்ணா பின்னாடி எல்லார்கிட்டையும் ஃபோனை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இல்லை நான் வேற ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்பு தானே முக்கியம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு guys. Love yourself. Stay tuned. This is Karthika. Bye.